Hi friends, welcome to Surya NEET Academy, Salem. NEET 2026ல நீங்க எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு டவுட்ஸ் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கும் நிறைய பேர் ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். அந்த ரிசல்ட் அனாலிசிஸ்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல நம்ம ஓவரால் இந்தியாவோட ரிசல்ட் ஏன் வந்து ரொம்ப பெருசா ஒரு ஹைப் வர மாட்டேங்குது, இல்ல ரொம்ப கஷ்டம்னு ஒரு வருஷம் சொல்லிட்டே இருக்காங்களே, ஏன் வந்து ரொம்ப கீழே போக மாட்டேங்குது. ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் 38% தான் வந்து சக்சஸ் ரேட்டு, 21% தான் சக்சஸ் ரேட் அப்படின்னு சொல்றாங்களே. நம்ம நீட்டுக்கு வந்து ஒரே மாதிரியே இருக்கே, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்? ஏன் மார்க் வந்து பெர்சன்டேஜ் சொல்லாம பெர்சன்டைல்ல சொல்றாங்க அப்படிங்கிற டவுட் இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்க்கலாங்களா. ஸோ நம்ம நீட்டு 2026ல இப்ப நம்ம இருக்கோம், இங்க இருக்கோம். நம்ம லாஸ்ட் டேட்டா ஒரு 10 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா ஆல் இந்தியா டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம குவாலிஃபைடு பெர்சன்டேஜ் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 56.10 எந்த இயர்ல 2017ல, 2018ல 56.2, 2019ல 56.4, அப்படியே ஒரு இயர் லாஸ்டா 2026ல 56.05. இது எல்லா டேட்டாவும் பார்த்தா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. எனக்கு அது 56 56 56 56 56 56 56 55.9 56 வேற ரிசல்ட்டே வராதா நீட்ல? எப்பயுமே 56% தான் வந்து ரிசல்ட் கொடுப்பாங்களா? அது அது மாதிரிதான் இருக்குமா? சரி, 38% ரிசல்ட் வர முடியுமா நீட் எக்ஸாம்ல? இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் பாஸ் ஆனாங்க, பேலன்ஸ் எல்லாம் குவாலிஃபை ஆகல அப்படிங்கிற பெர்சன்டேஜ் நமக்கு வர முடியுமா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம பெர்சன்டேஜ் பெர்சன்டைல் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். பெர்சன்டேஜ்னா என்னங்க? இப்ப நம்ம நீட்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 680 ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம். 720க்கு மார்க் வைக்கிறாங்க எக்ஸாம், அதுல 680 என்ன பண்றாரு, அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பெர்சன்டேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அவர் ஸ்கோர் பண்ண மார்க் டோட்டல் மார்க் 720, ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா எவ்வளவு வருது? 0.944 வருது. நம்ம பெர்சன்டேஜ்ல போடணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 100 என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம். மல்டிப்ளை பண்ணிட்டா அவரோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? 94.44%. இதுதான் பெர்சன்டேஜ். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா, அவங்க 12th சிபிஎஸ்சில படிச்சிருந்தாங்க, இல்ல காலேஜஸ்லயும் போனா அந்த கிரேடிங் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. பெர்சன்டேஜ் இல்லாம ஒரு 90க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு ஸ்கூல்ல அந்த கிரேடிங் சிஸ்டம் மாறும். அப்போ ஓ கிரேட் எப்படி 90க்கு மேல போன எடுத்தா அவுட்ஸ்டாண்டிங், அப்படின்னா 90க்கு மேல போனவே 100 கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த 10ல எங்க வேணாலும் இருக்கலாம். சோ அது வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கும் அவங்களுக்கு. சோ இது வந்து ரொம்ப கரெக்டா பின் பாயிண்டா இருக்கும். பட் ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு பண்றதுதான் கரெக்ட், ஒரு மெத்தட் பண்றதுதான் பெர்சன்டைல். ஓகேங்களா? 100 வச்சு நாம பண்ண மாட்டோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் குவாலிஃபை இருக்காங்க, அதை வச்சுதான் பார்க்க போறோம். அதான் பெர்சன்டைல். பெர்சன்டேஜ் வந்து 680 எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காரு? 94.4. இது சேஞ்ச் ஆகாது. எந்த வருஷமா இருந்தாலும் 680 எடுத்தா அவர் 94.4 தான். பெர்சன்டைல்னா என்ன சார்? பெர்சன்டைல் எப்படின்னா, இப்ப சேம் ஸ்டூடெண்ட் 680 தான் மார்க் வாங்கியிருக்காரு, அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, 680 தான் வாங்கியிருக்காரு. இதுக்கு நம்ம பெர்சன்டைல் கால்குலேட் பண்ண போறோம். இப்ப 2026ல அப்பியர் ஆனவங்களோட கவுண்ட் என்ன? 19,99,000 சம்திங், 20 lakhs எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு சேக் ஆஃப் கால்குலேஷனுக்காக. சோ இப்போ 2 lakh, இப்போ 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க அப்படின்னு எடுத்தாங்கன்னா, இப்போ அவங்க என்ன டேட்டாவை பார்க்க போறாங்க அப்படின்னா, பெர்சன்டைல்ல இவர் எடுத்திருக்க மார்க் 680. இந்த 680 கீழே எத்தனை பேர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க? அப்ளை பண்ணதே அப்பியர்ட் ஆனதே 20 lakh, அப்ப 20 lakh மேல போகுது. கரெக்டா? அப்ப 680 கீழே எத்தனை பேருன்னு கவுண்ட் பண்ணா, எக்ஸாம்பிளுக்காக 19,60,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். யாரு? 68க்கு மேல கம்மியான இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா அப்ப இவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் டோட்டல் அப்பியர்டு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 680க்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 19,16,000 ஸ்டூடெண்ட்ஸ். டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது? 0.98 வருது. இதை 100th பொசிஷனுக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படிங்கறதுனால 100 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டைல் வருது? 98th பெர்சன்டைல் வருது. சார் பாருங்க, அதே 680 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க 94.44% வாங்கியிருந்தாரு. இங்க என்ன வாங்கியிருக்காரு? 98th
பெர்சன்டைல் வாங்கியிருக்காரு. அப்படின்னா என்ன சார், இவருக்கு அடுத்து ரெண்டு பேர் தான் இருக்காங்களா? 98 என்ன அர்த்தம்? 100க்கு பார்த்திருக்கோம், இவருக்கு அப்புறம் 2 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 98க்கு அப்புறம் 99th நிறைய பேர் இருக்கலாம், 100th நிறைய பேர் இருக்கலாம், 98th நிறைய பேர் இருக்கலாம். அப்ப எப்படி சார் ரேங்க் போடுவாங்க? அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப இதை மட்டும் பார்ப்போம். சோ இதுல இதே இன்னொரு சினேரியோ எடுத்திருக்கோம், செகண்ட் சினேரியோ. இதே 680 தான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? 680ல இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இதே 2 lakh ஸ்டூடெண்ட், இதே 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்பீட் ஆறாங்க, சேஞ்ச் ஆகல. ஆனா இந்த 680க்கு கீழே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா 19,80,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன ஆகும், அப்பீடு 20,000, இவருக்கு கீழே இந்த 680 மார்க்கு கீழே எடுத்தது 19,80,000. ரெண்டையும் டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது எவ்வளோ? 0.99. இதை 100க்கு போட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 99th பெர்சன்டைல். சேம் மார்க் 680 பெர்சன்டேஜ்ல போனா 94.4. பெர்சன்டைல்ல இந்த சினோரியோக்கு 98th பெர்சன்டைல், இந்த சினோரியோக்கு 99th பெர்சன்டைல். ஓகேங்களா? சோ அப்ப ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்க, நீட் எக்ஸாமுக்கு அவங்க வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, அந்த எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்ல இவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு, எழுதுனதான் 100 எடுத்துக்கிறாங்க. எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 100க்கு எடுத்து இவர் என்ன பொசிஷன்ல இருக்காங்க 100க்கு பார்க்கல. ஓகேங்களா? 100க்கு பார்த்தா அது பெர்சன்டேஜ். எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பேஸ் பண்ணி அதுல இவ்வளவு எவ்வளவு பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு பாக்குறதா பெர்சன்டைல். ஓகேங்களா? சோ அதனாலதான் இதுக்கு ஒரு கேஸுக்கு மாறுது, இங்க ஒரு கேஸுக்கு மாறுது. ஒரே மார்க் எடுத்தாலும் வேற வேற பெர்சன்டைல் வரலாம், வேற வேற அப்பீடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நமக்கு பெர்சன்டைல்ல எப்பயுமே நீட்ல 50%க்கு பிலோ ரிசல்ட் வரவே வராது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, 50% ரிசல்ட்டுக்கு 50% கீழே நமக்கு ரிசல்ட்டே வராது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன பிக்ஸ் பண்ணிருக்காங்க, நீட்ல ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 50% ஸ்கோர் இருந்தாவே அவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? பெர்சன்டேஜ் இல்ல, பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்னா இப்ப என்னன்னு பார்த்தோம், எத்தனை பேர் எழுதிருக்காங்களோ அதை தான் பார்க்க போறோம். அப்ப 50% இருந்தா எலிஜிபிள். அப்ப 50க்கு மேல வந்துருவாங்க. 50 கீழே ரிசல்ட் போகவே போகாது. கம்பல்சரி 38 வரவே வராது, 47 வரவே வராது, 49 வரவே வராது, ஏங்க 50 கூட வராது. 50க்கு மேலதான் வரும். எப்படி சார் அப்படின்னா அவங்க கீழே என்ன பண்ணிருக்காங்க, ரிசர்வேஷன் கேட்டகரியில எஸ்சி கேண்டிடேட் இருக்காங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்க, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருக்காங்கன்னா அதுக்கு பெர்சன்டேஜ் ஒன்னும் கம்மியாகுது. 40% இருந்தாவே ஓகே, 45 இருந்தாவே ஓகே அப்படின்னு கேஸ் டு கேஸ் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அப்ப என்ன ஆகும், நீட் எக்ஸாம்ல எப்பயுமே 50%க்கு மேலதான் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? அதோட பெர்சன்டேஜ் வந்து 50க்கு மேல போலாம், ஆனா 50க்கு கீழே வரவே வராது. சோ இந்த வீடியோல நம்ம பெர்சன்டேஜ் எப்படி இருக்கு, பெர்சன்டேஜ் எப்படி அதுல டிஃபர் ஆகுது அப்படிங்கறத வந்து என்ன பண்ணோம் பார்த்தோம். நம்ம சூர்யா நீட் அகாடமியில பிஎஸ் தர்னேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இப்ப 2026 நீட் எக்ஸாம்ல 720க்கு 595 மார்க் ஸ்கோர் வாங்கி இங்க 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில இன்ஸ்டிடியூட்ல மட்டும் ஃபர்ஸ்ட் இல்லைங்க, ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வரதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச ரிசோர்சஸ் வச்சு நாங்களும் செக் பண்ணி பார்த்துட்டோம். அபிஷியலா 1-2 நாள்லயும் வந்துடும். ஓகேங்களா? சோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். இவர் என்ன பண்ணாரு, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, சேலம் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. 2 வருஷம் 3 வருஷம் படிக்கணும்லாம் இல்ல, 12th முடிச்சுட்டு நம்ம சூர்யா நீட் அகாடமியில 1 வருஷம் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு ஒரே வருஷத்துல கிராக் பண்ணிட்டாரு. இதுக்கு என்ன ஃபேக்கல்டி டீச் பண்ணாங்களோ அதே ஃபேக்கல்டி தான் இப்பயும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்கல்டிஸோட டெமோ வீடியோஸ்லாம் வேணும் என்ன பண்ணலாம், கீழே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அட்மிஷன்ஸ் வந்து டீடைல் வேணும் அப்படின்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களை என்ன பண்ணுவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா 9025208403 அப்படின்னு நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க சம்பந்த டீடைல் வந்து கொடுப்பாங்க. 2027க்கான ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் வந்து ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மற்ற டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒன்னொரு வீடியோல அவங்க பார்க்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற என்ன நெக்ஸ்ட் வீடியோ என்ன டாபிக்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு சம்பந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஹைப்பும் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.